Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூ கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எப்படி வந்து லாஸ்ட் வீக் ஐ பிளான் மை ட்ரேட் ஐம் கோயிங் டு டெல் இட் நவ். ஸோ எப்படி வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணோம், ஃபியூ ட்ரேட்ஸ் ஐ எம் ஷேரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரேஞ்ச் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஆக்ஷன் ஸ்டில் கோயிங். அது வந்து பையிங் சைடில் இருக்கட்டும், செல்லிங் சைடில் இருக்கட்டும், ஸ்டில் வந்து அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நான் வந்து எப்படி ட்ரேட்ஸை பிளான் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் எனக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வீடியோஸை ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து இன்னுமே நிறைய நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து என்னோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து மோர் தென் ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ், மோர் தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து இட் வில் கிவ் யூ டேட்டா. இந்த டேட்டாவே நம்ம கையில் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ என்னெல்லாம் வந்து இன்ட்ராடேல வந்து பில்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் வந்து மல்டி டேஸில் பில்ட் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். அந்த வாட்ச் லிஸ்ட்டு தான் நம்ம வந்து ட்ரேடிங் டெசிஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் லாஸ்ட் வீக்கை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேப்லி பாயிண்ட் இந்த ஸ்டாக் வந்து எஸ்பெஷலி வந்து இது வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல். இது வந்து ரெஸ்பான்சிவ் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் ஜோனில் வந்து எனக்கு ஒரு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே எனக்கு பெஸ்ட்டான பீபாக் இல்லை. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி மை இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த பீபாக் வந்து எந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க? 2360 இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், நல்லா அது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே 2600 வரையும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபால் ஆனதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக என்னோட இந்த பீபாக்ல வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. இங்கே ஃபால் ஆன மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரைட் ஃப்ரம் திஸ் டே 2400லேருந்து எக்ஸாக்டாக அந்த பீபாக் கிட்ட வரும்போது தான் உங்களுக்கு ஸ்டாப் கிடச்சிருக்கு இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ கான்செப்ட். அந்த இடத்துல ஸ்டாப் கிடைக்குன்றது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான், பட் அது நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். மேபி 10th of Jan நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த டைம்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்ட் ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட் டே இட்ஸ் அ பி ஷேப் ப்ரொஃபைல். அகெயின் இட்ஸ் அ பி ஷேப் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் டே அது மார்க்கெட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிளியராக வந்து இந்த இந்த டேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி மேலே வரும்போது கிளியர் ரிஜெக்ஷன். பிகாஸ் இட்ஸ் அ பீபாக். இந்த பீபாக் ரிஜெக்ஷனில் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணியாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது எனக்கு வந்து கிளியரான ஒரு செட்டப். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு? 2400 லெவல் டில் 2200 வந்து 2230 வந்து கிளியரான ஒரு பாயிண்ட். ஸோ நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ட்ரேட்ஸ் வந்து கிளியராக பிளான் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ரெஸ்பான்சிவ் ஜோனோட பீபாக், இந்த ஹைலைட்டட் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அந்த இடத்துல போய் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது ஐ வாஸ் இன் டு த ட்ரேட். ஸோ மை என்ட்ரி இஸ் வெரி கிளியர், எக்ஸிட் இஸ் கிளியர். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுக்காதுங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் அதர் டேஸ்லையும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் டேக் அப் அ ட்ரேட். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்விக்ஷன், ஏன்னா ட்ரேட் வந்து அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எனக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. பட் தி அதர் டே இந்த டேல பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வை? பிகாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ கான்செப்ட், ரெஸ்பான்சிவ் ஜோனோட ஒரு கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் பீபாக்கோட கான்செப்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கரெக்டாக மார்க்கெட்டை அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. ஜஸ்ட் ஒரே ஒரு டிபிஓ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இங்கே போனோன்னா கரெக்டான ரிஜெக்ஷன். அண்ட் ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பிகாஸ் இது என்னோட பிஓசி. நெக்ஸ்ட் டே ஆல்சோ ரிஜெக்ஷன் அண்ட் தென் திஸ் டே ஆல்சோ ரிஜெக்ஷன். ஸோ இந்த டேவும் எனக்கு வந்து ட்ரேட் பிளான் பண்ண கிடச்சிது. இந்த டேவும் நான் வந்து ட்ரேடிங் எடுத்திருந்தேன். அண்ட் தென் இந்த டேவும் இன்ட்ராடே வைஸ் ஐம் டெல்லிங். ஸோ இந்த டேலையும் எனக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிது. ஸோ லாஸ்ட் 2 days ஆஃப் சப்போர்ட் ஐ ஜஸ்ட் மார்க் திஸ் லெவல். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வைட் ஐபின்ற இதில் வந்து கான்செப்டில் வந்து ஒரு மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் பிளான் யுவர் ட்ரேட் குவிக்லி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேவும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை செட்டப், ட்ரேட் செட்டப்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இதை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வந்து மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த யுகோ பேங்க் வந்து நல்ல ஒரு அது நம்ம லாஸ்ட் பார்த்தது வந்து ரெஸ்பான்சிவ் கான்செப்ட் அண்ட் திஸ் இஸ் அன் இன்வென்ட்ரி கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஆயில் இந்தியாவும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆயில் இந்தியாவோட அனாலிசிஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணியும் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எவ்ரி சிங்கிள் டே மெம்பர்ஷிப்பில் வந்து அந்த அனாலிசிஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா இந்த மாதிரி எவ்ரி ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இப்போ ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா, ஓலா எலக்ட்ரிக் பார்த்துருந்தோம், கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஃபால் பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சிங்கிள் டேல இன்ட்ராடே பிஹேவியரை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணி ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூகோ பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இன்வென்ட்ரி கான்செப்ட். ஸோ இந்த இன்வென்ட்ரி கான்செப்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில், ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தட் இஸ் டூ இன்வென்ட்ரி நடக்க போகுது அப்படின்னு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வெயிட். ஸோ இன்வென்ட்ரி வருது அப்படின்னா இட் இஸ் ஒன்லி டன் பை இன்ஸ்டியூஷன். ஒரு ஸ்மார்ட் மணி பிக் மணி பிளேயரால தான் இன்ஸ்டியூஷனால தான் ஒரு இன்வென்ட்ரி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு மொமெண்டம் வந்து அவங்களால தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வெயிட். ஏன்னா இதெல்லாம் நான் முந்தின நாளோ இல்லை முந்தின வாரமோ நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டே ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஓடிஎஃப் ஃபார் ஸ்மார்ட் மணி அந்த லெவல் வரும்போது நம்மளோட ட்ரேடும் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி அவங்க ஓப்பனிங்லேருந்தே இன்வென்ட்ரி பண்ணிட்டாங்க, ஓப்பனிங்லேருந்தே இனிஷியேட்டிவ் வந்துட்டாங்க. பிகாஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் சப்போர்ட் டேக்கன் ஓடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். இதை வந்து ஓப்பன் ட்ரைவ்னு சொல்லுவோம் மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஆனால் ஏன் ஓப்பன் ட்ரைவ் ஆகுதுன்னா அது இன்வென்ட்ரி கான்செப்ட், அது லிங்க் டுகெதர். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்பைக் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் திஸ் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 39லேருந்து ஆல்மோஸ்ட் 45 வரையும் போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டேல மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு இந்த யூகோ பேங்க். இது வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே ஒரு நாள் ரேலி ஆனாங்க. பட் ஆனால் அந்த ரேலியை வந்து நம்மளால ப்ரியார் டேஸான இந்த இன்வென்ட்ரியை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுது அந்த கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்டை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு ட்ரேட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ யூகோ பேங்க் அண்ட் தென் வந்து ஆயில் இந்தியா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் அமௌங். இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ரெகுலராக அந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா வந்து 2-3 தடவை நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கிளியராக லாங் எக்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி மேலே போய் எக்ஸஸ்க்குள்ளே நுழையும் போதே கிளியரான ஒரு ஸோ இந்த டே நான் என்னோட ட்ரேடை வந்து இந்த இந்த இடத்துல தான் பிளான் பண்ணேன். ஸோ பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸஸ் வந்து லாங் எக்ஸஸ், நார்மல் எக்ஸஸ் கிடையாது. ஸோ வெரி லாங் எக்ஸஸ். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஏபி பீரியட். ஸோ ஏபி பீரியட் பர்ஃபெக்டான ரிவர்சல் அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது அண்ட் டார்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் பிகாஸ் நம்மளுக்கு 2 days ஆஃப் சப்போர்ட். ஸோ டி பீரியட் இஸ் மை எக்ஸிட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே இங்கே தான், தட் இஸ் ஆன் எக்ஸஸ் ஜோனில் தான், 480 தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க, புவரை கிரியேட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது கிளியரான ஒரு என்ட்ரி லெவல் பிளான் பண்ணிவிட்டு யூ கேன் கீப் யுவர் எஸ்எல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் எஸ்எல்ஸாக இருக்கும். அதனால வந்து என்னென்னா நம்மளோட எஸ்எல் ப்ரொடெக்டிவாக இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வில் பி ஹை, ரிஸ்க் வில் பி லெஸ். ஸோ திஸ் இஸ் மை exit. Why? Because I have two POCs together. இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்டையர் டார்கெட் 485 to 465 நல்ல பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் இந்த ட்ரேடில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸு ஒன் ஆஃப்டர் அதர் டேயில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூஸாக கிடச்சிட்ருக்கோம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபியூ ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் இல்லையா, இது மாதிரி கான்செப்ட் வைஸாக தான் நம்ம எடுக்கிறோம் ட்ரேட்ஸை. ஒரு கான்செப்ட் நடக்குது, அந்த கான்செப்டை வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்மார்ட் மணி அந்த கான்செப்ட்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்வென்ட்ரி கான்செப்டில் ஸ்மார்ட் மணி வருவாங்க, ரெஸ்பான்சிவ் பிரேக் அவுட்ஸ்லாம் ஸ்மார்ட் மணி வருவாங்க. ஸ்மார்ட் மணி வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் ஸ்மார்ட் மணி என்டர்ஸ் வி ஆல்சோ என்டர், ஸ்மார்ட் மணி எக்ஸிட் வி ஆல்சோ எக்ஸிட். ஸோ அவங்க எப்படி எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து பாயிண்ட்ஸாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் ஜாயின் ஹியர். அண்ட் இது வந்து நீங்கள் உங்கள் லைக்ஸ் மூலியமாகவும் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இர்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் நல்லா போச்சு. ஸோ அதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மணி பையிங் வந்து நல்லா தெரியுது எவிடெண்ட்டாக. ஏன்னா ஒன் டைம் ஃப்ரேமிங் ஃபாலோ ஆகுது அண்ட் ஃப்ரம் திஸ் லெவல் தட் இஸ் 1